எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks in தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. மலர்கொடி, அஞ்சலை, ஹரிஹரன், சதீஷ் அண்ட் செந்தில். இந்த 5 பேர் யார் யார்? அஞ்சலை ஒரு பெண் தாதா, கஞ்சாவோடு தொடர்பு இருக்கிறது, கந்துவட்டியோடு தொடர்பு, பல்வேறு அடித்தடி வழக்குகளோடு தொடர்பு இருக்கிறது. வடசென்னையிலேயே கலக்கி கொண்டிருந்த சின்னா என்கின்ற சின்ன கேசவலு, அவனுடைய காதலி, புளியந்தோப்பு காவல் நிலையத்துல பி பிரிவு ரவுடி, ஒரே நேரத்துல 2 டான் கிட்ட தொடர்பு வச்சிருக்கிறார். அப்ப இவன் காதலிக்கிறான் விஷயம் சின்னாவுக்கு தெரிஞ்சு போயிருது. அப்ப ஆற்காடு சுரேஷ் நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சின்னா முடிவெடுக்கிறாரு. ஆம்ஸ்ட்ராங்குடைய நடவடிக்கைகளை தினமும் ஸ்பாட்டுக்கே போய் கண்காணிப்பது, 3 கொலைகள் செய்துவிட்டு தன்னைத்தானே கேமப்ளேஜ் பய உணர்வே கொஞ்சம் கூட இல்லாம ஒரு இவ்வளவு பெரிய ஆளை போய் சர்வேலன்ஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணி எதிரணிக்கு வந்து மினிட் டு மினிட் வந்து அப்டேட் பண்ணி இந்த கொலையை வந்து எக்ஸிக்யூட் பண்றது. அஞ்சலை ஐடியா கொடுக்கறதுல பெரிய கெட்டிக்காரங்க இல்லையா? அவன் சென்னா வந்து உன்னை போடணும்னு முடிவு பண்ணா ஒரு கச்சிதமா காரியத்தை முடிச்சு. ஏன்னா அவன் கூட வாழ்ந்திருக்கா. அவன் சொல்றா, நீங்க சென்னாவை போடலைன்னா நம்ம 2 பேர்த்தையும் அவன் போட்டுருவான் அப்படின்ட்டு அஞ்சலை சொல்றாங்க. பூந்தமல்லி நீதிமன்றத்துல ஒரு வழக்குக்காக சென்னா ஆஜராயிட்டு வெளியே வரும்போதே அந்த ஹோட்டல்ல சாப்பிட போறாங்க. வந்து வெடிகுண்டுகளை வீசி இல்லைங்க சின்ன கேசவலு கொல்லப்படுகிறார். சின்ன கேசவலு ஆற்காடு சுரேஷுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் ஒருவர் தானே தலை தூக்கிட்டு இருக்கிறாரு. அஞ்சலையும் வந்து புன்னை பாலுவோட சேர்ந்து எனக்கு காதலன் இருந்து விட்டார், உனக்கு அண்ணன் இருந்து விட்டார், அவர் வந்து அப்பேற்பட்ட ஆளுமை மிக்கவர், அவருக்கு காணிக்கையாக அவருடைய பிறந்த நாளுக்குள்ள வந்து இவர் கதையை முடித்து விடும் என்று அவங்க ஒரு டார்கெட் பண்ணிடுறாங்க. ஆரரோட்டியர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் அஜித். ஸோ இன்னைக்கு நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்-ஏசிபி ராஜேந்திரன் சார் தான் வந்து இணைந்திருக்காரு. ஸோ நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம், அதை தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேச போறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். ஏரோ ரூட்ஸ் அஜித், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஆம்ஸ்ட்ராங் கொலையை பொறுத்த வரைக்கும் சமூகத்தில் மிகப்பெரிய, தமிழ்நாட்டில் சென்னை மாநகர காவல்துறைக்கு சவாலா, தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா, இந்தியா முழுவதுமே வந்து ஒரு தாக்கத்தையும் உலக நாடுகளுக்கு செய்தியையும் கொடுத்த ஒரு மிகப்பெரிய கொலை வழக்கு தான் ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கு. இந்த கொலை வழக்கில் ஏற்கனவே வந்து 8 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அந்த 8 பேருக்கு அப்புறம் ஒரு 3 பேர், அந்த 3 பேருக்கு பிறகு இன்னும் 3 பேர் அப்படின்னு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இப்போ நேற்றைய தினம் நமக்கு கிடைத்திருக்கிற செய்தியை பார்ப்போமானால் அதில் வந்து நமக்கு வந்திருக்கிறது மலர்கொடி, அஞ்சலை, ஹரிஹரன், சதீஷ் அண்ட் செந்தில். அப்போ 5 பேர். ஸோ இந்த 5 பேர் யார் யார் அப்படிங்கிறதுல பொதுமக்களுக்கு மத்தியிலையும் ஏரோ ரூட்ஸ் நேயர்கள் கிட்டத்தட்ட 8.5 லட்சம் பேருக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது காரணத்தினால் அந்த உங்கள் 8.5 லட்சம் நண்பர்களுக்கும் இந்த பதிலை காணிக்கையாக சமர்ப்பிக்கிறோம். இந்த கொலை நடந்தவுடன் வந்து எழுந்த கேள்விகள் இருக்குது, கொலை நடந்தவுடன் எழுந்த கேள்விகள் இருக்குது பார்த்தீங்களா? அது ஏனென்றால் அந்த இமிடியேட்லி ஆஃப்டர் த இன்சிடென்ட்டு மக்கள் மனதில் இவர் வந்து ஒரு பொது வாழ்வில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டது மட்டுமல்லாமல் இவர் வந்து அரசியல் சம்பந்தமாகவும் மற்றும் நிலம் சம்பந்தமாக சில பேரோட வந்து ஏற்பட்ட பிரச்சனைகளை தீர்த்து வைப்பது, இந்த ஃபினான்ஸு ஆருத்ரா ஃபினான்ஸில் ஏற்பட்ட பிரச்சனையை தீர்த்து வைப்பது, இது போன்ற வந்து பல்வேறு கோணங்களில் அவருக்கு வந்து அவர் இன்ட்ராக்ட் பண்ணியிருந்த விஷயங்கள் நிறையா இருந்ததுனால எந்த ஏஜென்சி அப்படின்னு புரியாமல் வந்து மக்கள் தவித்து கொண்டிருந்த பொழுது பொன்னை பாலு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இருக்காங்க, கைது ஆன உடனே அவருடைய ஸ்டேட்மெண்ட் தான் வந்து இதற்கான காரணம் கொண்டு இருக்கிறது என்று பொன்னை பாலு தான் முதல்ல இதை தொடங்குறான். பொன்னை பாலு தொடங்குற பொழுது எனது அண்ணன் ஆற்காடு சுரேஷ் கொலை செய்ததற்கு பழி தீர்க்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் அவருடைய பிறந்த நாளுக்கு முன்பு ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு திட்டம் தீட்டினோம் அப்படிங்கிறதா மைய பொருளாகவும் கருப்பொருளாகவும் இப்போ சுற்றி வர்ற இந்த விசாரணை எதை நோக்கி போகிறதுனா மைய பொருளாகவும் கருப்பொருளாகவும் இருக்கிறது பொன்னை பாலு. என்கவுண்டர் செய்யப்பட்ட திருவேங்கடம் இருக்கானே, அவருடைய ரோல் வந்து ஆர்கனைசிங் பண்ணினது, இந்த குண்டுகளை பதுக்கி வைத்தது, ஆம்ஸ்ட்ராங்குடைய நடவடிக்கைகளை தினமும் ஸ்பாட்டுக்கே போய் கண்காணிப்பது, 3 கொலைகள் செய்துவிட்டு தன்னைத்தானே கேமப்ளேஜ் பய உணர்வே கொஞ்சம் கூட இல்லாமல் ஒரு இவ்வளோ பெரிய ஆளை போய் சர்வேலன்ஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணி எதிரணிக்கு வந்து
மினிட் டு மினிட் வந்து அப்டேட் பண்ணி இந்த கொலையை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தானே அப்படிங்கிறதுனால தான் வந்து அவன் மீது வந்து A1 அப்படிங்கிற ஒரு அவன் A+ இங்கே போலீஸில் கொடுக்குற மாதிரி அவனை A1 அப்படின்னு நிலைநிறுத்துறதுக்கான காரணம் ஆங்சாங்குடைய கோட்டைக்குள் நுழைந்து அந்த தகவல்களை எடுத்து நீங்களாம் வந்துருங்க. அப்போ எக்ஸிக்யூஷனுக்கான முக்கிய புள்ளி அவன் தான். ஸோ எக்ஸிக்யூஷனுக்கு ஒருத்த முக்கிய புள்ளியாக இருந்தது போல் பொன்னைப்பாலு வந்து மனத்தாக்கம் ஒரு நோக்கம் இதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தா பொன்னைப்பாலு என்று சொன்னால் அது மிகையாகாது. பொன்னைப்பாலு மட்டும்தான் அடிப்படை காரணமா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா அஞ்சலை அவங்களுக்கும் வந்து தன்னுடைய காதல் கணவன் இல்லைங்க, அவன் வந்து வட சென்னையிலேயே கலக்கி கொண்டிருந்த சின்னா என்கின்ற சின்ன கேசவலு அவனுடைய காதலி புளியந்தோப்பு காவல் நிலையத்தில் B பிரிவு ரவுடி. யாரு சார்? அஞ்சலை பெண் தாதா, ஒரு பெண் தாதா. அவங்க பெண் தாதா அப்படின்னா அவங்களுக்கு வந்து கஞ்சாவோட தொடர்பு இருக்கிறது, கந்துவட்டியோட தொடர்பு, பல்வேறு அடித்தடி வழக்குகளோடு தொடர்பு இருக்கிறது. அப்படி வந்து தன்னை வந்து ஒரு மிகப்பெரிய பெண் தாதாவாக காட்டிக்கொண்டு வடசென்னையை உருட்டி கலக்கி எடுத்து கொண்டிருந்த சின்னா என்கின்ற சென்னகேசவலு அவர் எப்பவுமே வந்து 10 வக்கீல்களையும் 10 அடியாட்களையும் தன்னை சுற்றி வந்து சின்னா வர்றான் அப்படின்னாவே அந்த ஏரியாவே வந்து கதிக்கணங்க கூடிய இருக்கிற அளவுக்கு அவனுடைய ஆசை காதலியா இருக்கிறார். யாரு? அஞ்சலை. அப்பேற்பட்ட ஒரு டானுடைய காதலியா இருந்துட்டு இன்னொரு டான் வந்து உருவாகி வராரு. எந்த டான்? அவர் தான் ஆற்காடு சுரேஷ். ஒரே நேரத்தில் 2 டான் கிட்ட தொடர்பு வச்சிருக்கிறார். ஒரே நேரத்தில் சென்னகேசவலுக்கு நண்பராக இருக்கிற பொழுது ஆற்காடு சுரேஷ் பல காரியங்களுக்காக அங்கே போறாரு வராரு. அங்கே போய் ஆற்காடு சுரேஷோட அப்பீரன்ஸு எக்ஸிக்யூஷனு இதெல்லாம் பார்த்தோன்னே சென்னகேசவருடைய மனைவிக்கு ஆற்காடு சுரேஷ் மேல காதல் வந்துடுது. இது முதல் காதலா, 3வது காதலா, 5வது காதலா அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம ஆராய்ச்சி பண்ண அதில் வேற எபிசோடு சித்தி அப்படின்னு போயிட்டு இருக்க, சித்தி அப்படின்னு போயிட்டு இருக்க. எப்படி இவங்க வந்து இந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு அம்மா இருந்து இந்த வீட்டுக்கு சித்தியா எப்படி மாறுறாங்க அப்படின்னு ஒரு எபிசோடு. ஆரம்ப கட்ட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா கஞ்சா வியாபாரம், கந்து வட்டி கொடுக்கறது, கந்து வட்டிக்காக மிரட்டுறது, கந்து வட்டி வாங்கிட்டு பணத்தை திருப்பி கொடுக்காதவங்களை வந்து அடுத்தடி பண்றது, வீடுகளை எழுதி வாங்குற அளவுக்கு போறது. ஏன்னா பெண் தாதா அப்படிங்கிறது அதுக்காக சிறை சென்று பெயிலில் வந்திருக்கிறாரு. ஸோ அப்பேற்பட்ட அஞ்சலை அப்படின்னு அவங்க வந்து சின்னாவை பார்க்க வரும் பொழுது என்ன செஞ்சாங்க, ஆற்காடு சுரேஷை அப்படி மறைமுகமாக லேசான காதல் அவங்களுக்குள்ள மலர்ந்துருது. அப்போ இவன் காதலிக்கிறாங்கிற விஷயம் சின்னாவுக்கு தெரிஞ்சு போயிடுது. நம்ம இவ்வளோ பெரிய டான், நம்மகிட்ட இருக்கிற ஒரு இளவரசி அஞ்சலை, இவன் வந்து ஒரு நேற்று வந்த பையன் இப்போதான் 3 தான் பண்ணியிருக்காங்க. நம்ம 30 தாண்டிட்டோம் இல்லைங்க, 30 சம்பவத்தை தாண்டிட்டோம். 3-4 பண்ணிட்டு இப்போ வந்து இந்த இதில் வந்து நம்ம பேஷன் பீச் பக்கத்தில் குடியிருக்கிற ஆற்காடுலன்னு வந்த பையன் இவங்கிட்ட வந்து போயிருக்காளே, அப்போ ஆற்காடு சுரேஷ் நம்ம போட்டுடலாம் அப்படின்னு அவங்க சின்ன முடிவெடுக்கிறாரு. சின்ன காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த வழக்குரைஞர்கள் வந்து எப்போவுமே சின்னாவுடைய ரைட் ஹேண்டில் சின்னாவுடைய காருக்குள்ளேயே வந்து பெண் வழக்குரைஞர்கள், ஆண் வழக்குரைஞர்கள் 4-5 பேர் சுற்றி உட்காந்துருப்பாங்க. என்ன கேஸ் பண்ணாலும் அவங்களே போய் கூடவே போய் நீதிமன்றத்தில் குற்றவாளிக்கு பக்கத்திலே நின்று பெயில் அப்ளை பண்ணி கொண்டு வர அளவுக்கு அவன் வந்து வழக்குரைஞர்களோடு தொடர்பு வைத்திருந்தவர் தான் சின்ன கேஸில். அவர் வந்து பூந்தமல்லி நீதிமன்றத்தில் இப்போ வந்து காதல் வந்து பெருசாகி இந்த அஞ்சலை வந்து இங்கேருந்து அங்கே இந்த பக்கம் மாறிடுறாரு. எந்த பக்கம் மாறிடுறாரு? ஆற்காடு சுரேஷ் பக்கம் போயிடுறாரு. போனோடனே ஆற்காடு சுரேஷ் சொல்கிறான், ஆற்காடு சுரேஷை போட்டுறணுன்னு சின்ன முடிவு பண்ணுறான். ஆற்காடு சுரேஷை ஆம்ஸ்டாங் குரூப் வந்து எய்ம் பண்ணது பின்னாடி, அதுக்கு முன்னாடியே வந்து சென்னகேஸ்வர எய்ம் பண்ணுறாரு. ஏன்னா தன்னுடைய ஆசை மனைவியை, ஆசை காதலியை வந்து அவன் கொண்டு போயிட்டானே அப்படிங்கிறது தான் நோக்கம். அந்த நோக்கத்தில் இருக்கிற பொழுது இவங்க என்ன செய்கிறாங்க, நம்ம முந்திக்கணும். அஞ்சலை ஐடியா கொடுக்கறதுல பெரிய கெட்டிக்காரங்க இல்லையா, அவன் சென்னா வந்து உன்னை போடணும்னு முடிவு பண்ணால் ஒரு கச்சிதமாக காரியத்தை முடிச்சு. ஏன்னா அவங்க கூட வாழ்ந்திருக்கா, அவருடைய இன் அண்ட் அவுட் 2மே தெரிந்த ஒருத்தி. அவன் சொல்கிறா, நீங்கள் சின்னாவை போடலைன்னா நம்ம 2 பேர்த்தையும் அவன் போட்டுருவான் அப்படின்ட்டு அஞ்சலை சொல்கிறாங்க. சொல்கிறதுல பூந்தமல்லி நீதிமன்றத்தில் ஒரு வழக்குக்காக சென்னா ஆஜராயிட்டு
வெளியே வரும்போதே அந்த ஹோட்டலில் சாப்பிட போகிறாங்க. எல்லாம் அந்த இடத்துல வந்து வெடிகுண்டுகளை வீசி இல்லைங்க சின்னகேசவலு கொல்லப்படுகிறார். எனக்கு தெரிந்த உயர்நீதிமன்ற ஒரு பெண் வழக்குரைஞர் தப்பித்தேன் பொழைத்தேன் என்று அந்த வண்டியிலேருந்து இறங்கி ஓடி போய்விட்டார். சில வழக்குரைஞர்களும் அங்கே வந்து பாதிக்கப்பட்டு விட்டார்கள் இல்லைங்க. அதனால் இந்த வழக்குரைஞர்களை பொறுத்தவரை இப்போ இதிலெல்லாம் வந்து வழக்குரைஞர்கள் அதிகமாக குற்றவாளிகளாக கூட சேர்க்கப்படுகிறாங்கன்னா, வழக்குரைஞர்கள் என்பது அவர் எப்பேற்பட்ட குற்றவாளியாக இருந்தாலும் என்கிட்ட வந்தால் என் கிளைண்ட்டுக்கு நியாயம் பண்ணுறதுக்கு தான் அது என்னுடைய தொழில் தர்மம் என்று வழக்குரைஞர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அவரோட சேர்ந்து பயணம் பண்ணக்கூடாது. பயணம் பண்ண குற்றவாளிகளை மாறுகின்ற ஒரு சூழல் தமிழக வழக்குரைஞர்கள் எல்லாம் வந்து ஒரு கௌரவமான வழக்குரைஞர்களாக இருக்கிறார்கள் என்கிற ஒரு அந்த அவருடைய கௌரவத்தை இவர்களெல்லாம் சற்று குறைக்கிறார்கள் என்று சொன்னால் கூட அது மிகையாகாது. சின்னகேசவலு ஆற்காடு சுரேஷுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் ஒருவர் தானே தலை தூக்கிட்டு இருக்கிறாரு. ஆம்ஸ்ட்ராங்க்கு இவங்க வந்து சற்று மன ரீதியான போட்டியாளர்களாக மாறுற பொழுது அஞ்சலை இப்போ ஆம்ஸ்ட்ராங்க்கு வேறு சில காரணங்கள் இருக்குது. அஸ்வத்தாமன் பண்ணுற எது வேலூரில் இருக்கிற நாகேந்திரனுடைய மகன் அஸ்வத்தாமன், அவர் நாகேந்திரன் வந்து அவனை டே இந்த வேலைக்கெல்லாம் நீ வர வேண்டாம்டா, நாகேந்திரன் வீட்டுக்கு பல முறை நான் போயிருக்கேன், போயிட்டு ஏம்மா இதான் அவர் வந்து சிறைக்கு போயிட்டாரு, இந்த பசங்க அவரும் கூட வந்து டே வேணாண்டா இதெல்லாம் என்னோட போட்டோம், இவனெல்லாம் படித்து வேறு வேலைக்கு போயிட்டோம் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவங்க வந்து அது அந்த 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 வளையத்தை தாண்டி வெளியில் வர முடியல. அஸ்வத்தாமன் போகிற சில பிஸ்னஸில் இவர் வந்து தலையிடுறதாகவும் அப்படின்னு அப்போ அது ஒரு பகைமையாக இருக்குது. இப்போ அஞ்சலியும் வந்து தன்னுடைய காதல் கணவன் இறந்து விட்டான் என்பதை வந்து புன்னை பாலுவோட சேர்ந்து வந்து எனக்கு காதலன் இறந்து விட்டார், உனக்கு அண்ணன் இறந்து விட்டார், அவர் வந்து அப்பேற்பட்ட ஆளுமை மிக்கவர், அவருக்கு காணிக்கையாக அவருடைய பிறந்த நாளுக்குள்ளே வந்து இவர் கதையை முடித்து இவர் தான் காரணம் என்று அவங்க ஒரு டார்கெட் பண்ணிடுறாங்க. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks in தரமான ஆடி பெருமை மிக ஆடி. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai.